எட்டுக்கை அம்மா என்னை பெற்ற மகராசின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கடவுள். நான் எப்பவுமே எனக்கு கடவுள் பக்தியே கிடையாது. நான் பல வருஷமாக சாமி கும்பிடாம தான் இருந்தேன். ஆனால் எட்டுக்கை அம்மா நான் முத 2018 வந்தேன். அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக வந்துட்டுருக்கேன். நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக எட்டுக்கை அம்மான்னு நம்பி வரலாம். அவ்வளோ சக்தி வாய்ந்த கடவுள் தான். ஆனால் தப்பான எண்ணத்தோட தப்பாக இருக்கிற மனுஷங்களை இங்கே கிட்ட கூட வர முடியாது. நாம் நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வர மனுஷங்க மட்டும்தான் அங்கே வர முடியும். தப்பான வழியில் நாம் போகணும், அந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோட கோயிலுக்கு வரணும்னு நினைச்சாலும் வர முடியாது. மணி அடிக்குது பார்த்தீங்களா? அதுதான் தப்பான எண்ணத்தில் இருக்கிற தப்பான சிந்தனையில் இருக்கிறவங்க இங்கே வரணும்னு நினைச்சா கூட வர முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம். இந்த இடம் புனிதமான ஒரு பூமி இது. ஏன்னா சித்தர்கள் வாழ்ந்த இடம் இது. புராண காலத்துல இருந்து இது இந்த அம்மாவோட மகிமெல்லாம் நீங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க.